ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிகானேர் ட்ரிப்ல ஜுனாகர் ஃபோர்ட்டோட கண்டினியூஷன் வீடியோ தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ட்ல உள்ள இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கோல்ட்லயே பண்ணிருக்காங்கமா. அதாவது பாத்தீங்கன்னா 80 கிலோ கோல்ட் இதுல யூஸ் பண்ணிருக்காங்கமா. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா 1 கோடி ரூபாய் வாய்த்தறச்சப்ப இன்னைக்கு வரைக்கும் இது ரீடச் பண்ணலையாமா, அதே மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த கண்ணாடி அங்க எங்கன்னு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது எதுக்குன்னா அப்பெல்லாம் வந்து லைட் எல்லாம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்ல, ஒரு லேம்ப் வச்சிருக்காங்க பாருங்க காட்டே சரிங்களா. அந்த லேம்பை வந்து பத்த வச்சோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு கண்ணாடியில விழுந்து இந்த ரூமே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த கண்ணாடி வச்சிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் கீழே தறி போட்டிருக்காங்கல்ல, இது பாத்தீங்கன்னா கேமலோட ஃபர் இருக்குல்ல, கேமல் முடியா என்ன சொல்றது, கேமல் ஊல், கேமல் ஊலா, கேமல் தோல்ல அந்த ஃபர் இருக்குல்ல, அதை வச்சு பண்ண இதாமா. இந்த இது அப்படியே இருப்பங்க. இந்த டோர் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா வந்து இது வால்நட்டுக்கு தமிழ் என்னடா? வால்நட்டு தான் நினைக்கிறேன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தமிழ்ல என்ன வார்த்தைன்னு தெரியல. அந்த வால்நட்டோட மரத்துல பண்ணதமா இதுல வந்து பண்ணிக்கிறாங்க. இது காஷ்மீர்ல இருந்து கொண்டு வந்து அந்த வால்நட் உட்டு வச்சு டோர் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்ம ஒரு வீடு கட்டி அதுக்கு இப்படிதான் டோர் வைக்கணும். அடுத்ததா வந்து நம்ம வந்து பாதல் மஹால். பாதல்னா வந்துட்டு ஹிந்தியில வந்து பாதல்னா வந்துட்டு மேகம்ங்கிறாங்க. உள்ள போனோம்னா வந்துட்டு ஃபுல்லா நேச்சுரல் கலர்ஸை வந்துட்டு வச்சுட்டு மேகமாட்டே வந்துட்டு வரைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால ரெயின் வந்துட்டு எப்படி இருக்குன்னு வந்துட்டு ராஜா மகாராஜாக்கள்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிஷின் செஞ்சு அந்த மிஷினை வந்துட்டு இந்த இடத்துல வந்து பதிச்சு வச்சுருக்குறாங்க. இதில் என்ன ஆகும்னா வந்துட்டு மழை தண்ணி எப்படி ஒழுகுமோ அதே மாதிரி மேலே வந்து டிராப்லெட்ஸ் வருமாமா, தண்ணி வந்துட்டு டிராப்லெட் வருமாமா. அந்த டிராப்லெட்டை வந்துட்டு மழை தண்ணி மாதிரி வந்துட்டு பிரிக்கிறதுக்காக வந்து இந்த மிஷின் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மூலிமா வந்துட்டு ஏர் ப்ளோ ஆகி அதை வந்துட்டு மழை தண்ணியாட்ட பண்ணுவாங்களாமா. அதோட சேர்த்து இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு வாசிப்பாங்களாமா. அந்த ரெயின் ட்ராப் கொடுக்கறதே வந்துட்டு ரியலாக மழை பெய்யற மாதிரி வந்து ஒரு சவுண்டோட வருமாமா. அதோட ரெகுலேட்டர் வேறு தனியாக இருக்குது. ஸ்ப்ரே பண்ணும் மழை பெய்யற மாதிரி. அப்பவே வந்துட்டு எவ்வளவு டெக்னாலஜிக்கலா யோசிச்சு ஒரு ரெய்னி ஃபீல் வந்துட்டு எடுத்துருக்காங்கன்னு பாரு. மேக ரூம், மேக அறை, மேக மஹால், மேக மஹால். மேல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு அந்த மேகமாட்டே அந்த காலத்துல மேகம் எப்படி இருந்துச்சோ தங்க கலர்ல வந்துட்டு மின்னல் வெள்ளை கலர்ல இருக்காங்க. இடி மின்னல் எல்லாமே வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. லைட்டனிங் எல்லாமே அதுதான் லைட்டனிங் தான். ரூம்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸஸ் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம் ஃபுல்லா வந்துட்டு வெளிச்சத்து உருவாக்குறது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் அந்த இடத்துலயும் வந்துட்டு ஆயில் லேம்ப் வச்சுருவாங்க. இங்கேயும் அடுத்தது இங்கேயே வச்சுட்டாங்கன்னா ஆயில் லேம்ப் இந்த கண்ணாடிகளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரூம் ஃபுல்லா வந்துட்டு வெளிச்சம் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 to 10 வரைக்கும் என்ன ஏரியாவோ அதை பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம 11 நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு இங்கே இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க வந்துட்டு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காலத்துலேயே எவ்வளோ தூரம் யோசிச்சு இது பண்ணியிருக்கிறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி போன ஃபோர்ட்லாம் கூட ஓரளவுக்கு சும்மா என்னமோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து நிறைய அந்த வித்தியாசம் ஒன்னொன்னுக்கு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளோ புத்திசாலிகளா வந்துட்டு அந்த காலத்திலேயே நம்ம இந்தியன்ஸ் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மேல மாடிக்கு போறோம். இந்த மாடிக்கு போற ஸ்டெப்பையும் இவ்வளவு சிறுசா வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதையும் கொஞ்சம் பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லா வந்துட்டு கல்லடியே கட்டியிருப்பாங்க போல. இன்னும் கொஞ்சம் குண்டாயிட்டுன்னு வச்சுக்கோ, மேல வரும்போது அடைச்சிக்கவே நினைக்கிறானே. அப்படியே மேலே வந்தோம்னா போர் வீரர்களோட கத்திகள்லாம் இருக்குது. இங்கே ஏதோ கயிறுலாம் கட்டியிருக்கிறாங்க. இது ஏதோ சாமி இருக்கும் போல, ஆஞ்சநேயர் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால் எல்லாம் வந்துட்டு வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. லாக்கில் இருக்கு எல்லாமே. இங்கே பாரு, இந்த மாதிரி ஹேக்ஸாவெல்லாம் வச்சு கூட வந்துட்டு வேலை பார்த்துருக்காங்க. குழந்தை பையன்லாம் எதுக்கு நிற்குது? டான்சிங். ஆமா, அது ஒரு டான்சிங் ஆன் தி ஷார்ப் பிளேடு வித் பேர் ஃபீட்.
வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? காளி காலில் வந்துட்டு அது மேலே டான்ஸ் ஆடுவாங்க போல், இது மேலே ஏறி நிற்பாங்க போல். அந்த காலத்துலேயும் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆணி பலகை, டைனிங் டேபிள், அது ராஜா மகாராஜாவின் டைனிங் டேபிள் எல்லாம் பார்த்துக்குங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அப்படியே உள்ளே வந்தோம்னா நாட்டு மக்கள் எட்டி பார்க்கறதுக்கான இடம் போல இது. ஓ, அந்த பக்கம் ஒரு கார்டன் இருக்கிறது. ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த பக்கம் வந்துட்டு பயங்கரமாக கார்டன் இருக்குது. அந்த டைமில் தெரியல விடுவாங்களா என்னன்னு. அப்படியே அந்த கோட்டை மதில்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கோட்டை மதில் மேலே இங்கே நடக்க முடியாது போல். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெய்ப்பூர் வீடியோவில் வந்துட்டு அந்த ஃபோர்ட் மேலே நடந்ததெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இல்லை. அந்த ராஜா மகாராஜா காலங்களில் வந்துட்டு இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் இது இருக்குது தண்ணிக்குள்ளே. அப்படியே வந்து அன்னப்பறவை எல்லாம் நடந்துட்டு தெரிஞ்ச இடம்னு நினைக்கிறேன். அது கோயிலாட்டு இருக்குது, சின்னது ஒரு கோயில் போலாது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கஜ் மந்தர்னு ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மந்திரா இருக்கலாம். கஜ் மந்திர், கஜலட்சுமி மந்திராட்டு இருக்குதுப்பா. இல்லைப்பா, பெட்ரூம் ஆட்டு இருக்குதுப்பா. இந்த பக்கம் பாரு, தங்க தொட்டிலா தங்க தூளியா. இது பார்த்தீங்கன்னா தங்க தொட்டிலாமா. அதாவது சின்ன குழந்தைங்களா பிரின்சஸ்லாம் இருப்பாங்களா, இளவரசன் இளவரசி, அவங்களாம் வந்து பிறந்தாங்கன்னா இந்த தங்க தொட்டில தான் போடுவாங்களாமா. அதுக்கப்புறமா ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கூட நமக்கு வந்து தெரியல. அது இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, பெயிண்ட்ஸ், அது இல்லாமல் நேச்சுரல் கலர்ஸ், அதாவது பூவிலேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸ் வச்சு தான் பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு. அப்போ அந்த கிங்கு அவங்கள வந்து யூஸ் பண்ண பெட்ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படியே பாருங்க. மறுபடியும் உள்ளே போயிட்டே இருந்தோன்னா மற்ற பெட்ரூம்ஸ் இருக்குது. சின்ன பெட்ரூம் மாட்ட பெருசு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அதில் ஹிந்தியில் தான் எழுதி இருந்துச்சா, ஸோ சரியாக புரியலை ஒரு சிலது. அந்த பில்டிங்லாம் பாருங்களேன், அந்த வால்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப மைன்யூட்டாக எப்படிலாம் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்களேன். வங்குவங்க சந்த சந்தா போயிட்டே இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் கூப்பிடணும்னா என்ன பண்ணுவாங்க? யாரங்கே அப்படின்னு கூப்பிடுவாங்களா? யாரங்கே 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 அது மாதிரி யாரங்கே அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா திருன்னு வருவாங்க நினைக்கிறேன். சின்னதாக மேலே அந்த சீலிங் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்கலாம். வெளில பாருங்களேன், வாலில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலரு பெயிண்டிங்கு எல்லாமே. பதினொன்று 17 சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கூடி இருக்குது. சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா.
இங்கே அவசரமாவெல்லாம் எங்கேயும் ஓட முடியாது போல், சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. அப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அதெல்லாம் 14, 15, 11 வரிசையாக. சரி, இப்போ 17ல இருந்து 19 இந்த இதுதான் வே டு பேலஸ். ஆமாம், பேலஸ்க்கு இப்போ தான் நம்ம போகிறோமோ. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம். சுட்டு வந்தாருக்கு பார்த்தீங்கன்னா டுங்கர் நிவாஸ். என்னடா எல்லாம் நம்ம ஆளுங்கடா. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இங்க இருந்து பாப்பாங்க. என்ன பண்றாங்க? என்னது? நிறைய கூட்டி கூட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு இது என்னது, ராஜாக்கள் போட்டிருந்த சட்டைகளா? ராஜாக்கள் யாராச்சும் வந்தா தங்குற இடமா? இப்படி எல்லாம் நம்மள யாராவது கூட்டிட்டு தங்க வச்சாலும் வாசத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறதுனால அவங்க கொண்டு வந்து அப்பா, ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. மேல டிசைன் இருக்கு. இது மாதிரி இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி வீடு கட்ட முடியுமா இப்போதைக்கு? இதெல்லாம் இன்னும் வந்துட்டு ரீடச் பண்ணாம வச்சிருக்காங்க போல, நேச்சுரல் கலர்ஸ். அதனால அப்படியே எப்படிப்பட்ட ஆர்கிடெக்ட்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த காலத்துல பாரு எப்படி அழகா இந்த டியூவல் டோன்லாம் காட்டிருக்காங்க போல. தாராபுரத்துல பாலம் கட்டி எத்தனை மாசம் ஆச்சு? அது கட்டி ஒரு வருஷத்துக்குள்ள பாதி சூப்பரா இருக்குது டுங்கர் நிவாஸ். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.